ஹாய் அன்புக்குரிய சகோதரியே நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண முடிய மாட்டேங்குது தானே. வியாதியாக இருக்காங்க, ஆனால் வியாதியிலேருந்து முழுசாக விடுதலாக மாட்டேங்கிறாங்க தானே. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவு சந்திக்க முடிய மாட்டேங்குது தானே. குடும்பத்தில் அநேக பஞ்சத்தினாலும் கடன் தொலைனாலும் ரொம்ப அவஸ்தைப்படுறோம் தெரியுமா. நிம்மதி இல்லாமல் கர்த்தரை துதிக்க முடியாமல் அவஸ்தைப்படுறோம். இந்த பிரச்சனையிலேருந்து ஏசாமி முழுசாக நமக்கு விடுதலை தரப்போகிறார். ஆதியாகமம் 22:7-8. ஈசாக்கு ஆபிரகாமிடம் கேட்குறாரு, தகப்பனே, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆடு எங்கே என்று. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தகன பலிக்கான ஆடு தேவன் பார்த்து கொள்வார். என் பிரியமானவர்களே, இந்த வசனம் எதுக்கு சொல்கிறேன்னா, அது அற்புதமான சாட்சி நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் தேவன் அதே போல் அற்புதம் கண்டிப்பாக செய்வார். நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் எவனும் கெட்டு போனதில்லை, வெட்கப்பட்டதும் இல்லை. அதே போல் எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அதில் மூத்த அக்காவுக்கு வந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மூத்த அக்காவுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களுக்கு குழந்தையும் இல்லை, அவங்களுக்கு எங்களை விட்டு வேறு யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஊரில் இருப்பாங்க. அவங்க ஊரில் தான் அதிகமாக அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு பொழப்ப ஓட்டிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் என்னாச்சு, வயிற்று வலினால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஃபோன் பண்ணி இந்த வயிறு வலிக்குது, அப்போ நாங்கள் அது இது சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்து குடிச்சு அப்புறம் சரி பண்ணிக்கணும். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, அது வயிறு வீங்க ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்கேனிங் எடுத்து பார்க்கும்போது கேன்சர் சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. கன்ஃபர்மேஷன் ஆன உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம், 2-3 டைம் அலைஞ்சு பார்த்தோம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இடம் கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, சேலத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அங்கே இது அது கட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக க்யூர் பண்ணி தருவாங்க. ஆனால் அது உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பெஸ்ட்டாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ சேலத்துக்கு போனோம்னா அவங்கள கூட இருந்து அவங்க கூட தங்கி தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கி தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நமக்கு இங்கே வீட்டில் வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. அங்கே போய் ஸ்டே பண்ணுற அளவுக்கு நமக்கு மனசு வரல. ஸோ என்ன பண்ணோம், சரி பரவாயில்ல, பெங்களூருக்கு கூட்டின்னு போகிறோம், சஞ்சான்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறோம். கையில் காசு இல்லை, ₹1 இல்லை. உண்மையாக சொல்கிறேன், கையில் ₹1 இல்லை. செலவுக்கு மட்டும்தான் காசு இருந்தது. நம்ம சம்பாதிக்கிறது என்ன, எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது வீட்டு செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் மற்ற காரியங்களுக்குமே சரியாக போயிடும். எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறப்ப கர்த்தர் நமக்கு அந்த இது தரல. பட் கர்த்தர் கொடுத்தது அது ஆரோக்கியம் பலமாகவும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நாங்கள் அது அப்படி தான் நம்ம வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கார். உண்மையாக சொல்ல போனால் ₹1 எங்ககிட்ட கையில் எக்ஸ்ட்ரா காசு இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற அளவுக்கு 10,000, லட்சம், 1.5 லட்சம் அந்த அளவுக்கு உண்மையிலே எங்ககிட்ட அதுக்கான தகுதியானவர்கள் நாங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா எங்களுடைய ஜபம், விண்ணப்பம், நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே அவர் தான். அவர் கையில் நாங்கள் ஒப்படைச்ச பிறகு வேறு எதுவுமே எந்த ஒரு சிந்தனை, யோசனையும் வேறு எதுவுமே எங்களுக்கு வராது. ஏன்னா பெரிய ஆபத்து வந்தால் அவர் காலை விடுறத விட்டு வேறு எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. உண்மையில் சொல்கிறேன், அன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி அக்கா உட்காந்து அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்காந்து அழுந்துருந்தாங்க. நானும் அழுந்துட்டேன். பட் அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி அழுந்துருந்தா அவங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடும். ஸோ நான் மனசுக்குள்ள நினச்சேன், ஏசப்பா, அக்கா உங்கள் ஒப்படைக்கிறேன், எங்களுக்கு கையில் செலவு காசு இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் பெங்களூர் கூட்டின்னு போகிறேன், நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை போய் சொன்னேன். அக்கா வா, ஊருக்கு போகலாம், பெங்களூர் போகலாம், அங்கே சஞ்சான்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக ஒன்று சேர்த்துறோம். அது எவ்வளோ செலவாத பரவாயில்ல, அதை பற்றி நீ கவலையப்படாத, கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக குணப்படுத்துவார், நீ அழாத, நீ உனக்கு என்ன லட்சியம் இருக்கோ அந்த லட்சியத்தை ஏசாமி மூலமாக செயல்படுத்துவாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அன்றைக்கி அக்காவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்து. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல உங்களுக்கு ஆசைப்பட்றேன். அது என்னவென்றால், ஊரில் அக்கா இருக்கும்போது ஒரு சீட்டு கட்டியிருந்தாங்க, இந்த மகளிர் சீட்டு. ஸோ அந்த சீட்டில் என்னென்ன இந்த பெனிஃபிட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஆக்சுவலி அங்கே சீட்டு கட்டுறவங்களுக்கே தெரியாது. சும்மா காசு கட்டுறோம், நமக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் இவ்வளோ காசு பல்காக கொடுப்பாங்க. அது நம்ம பர்சனல் செலவுக்கோ இல்லைன்னா மற்ற விவசாய செலவுக்கோ அதை காசு எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு பெனிஃபிட் இருந்தது அவங்களுக்கு தெரியல. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பெனிஃபிட் அற்பமாக தான் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வழி திறப்பார் தெரியுமா, அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ இந்த பெனிஃபிட் இருக்கான்னு. அதே மாதிரி தான் கிதியோனும் அவருடைய 300 வீரர்களும் போகும்போது ஒரு பெனிஃபிட் இருந்தது. ஆனால் யாருக்குமே தெரியல அந்த பெனிஃபிட், அது இந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. என்ன பெனிஃபிட் சொல்லு, ஒரே ஒரு செட்டி, ஒரு நெருப்பு, இவ்வளோ தான் பெனிஃபிட்டு. போட்டு உடைங்க பெனிஃபிட்டு. சரியா? அங்கே என்ன நடந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த எதிரிகளை வெட்டி அவங்களே மாய்ச்சிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல நடந்தது. ஏசாமி அங்கே ஒரு பெனிஃபிட்டு அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு.
என்ன எல்லா செலவு இருக்கோ அதை அவங்களே பார்த்துப்பாங்க. யார்? அந்த சங்கத்துக்காரங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்ததுங்க. உண்மையில் சொல்லப்போனால் அது யாராலும் அது ஜீரணிக்க முடியல. ஆக்சுவலி ஊரில் இருக்கிறவங்களே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, அக்கா அவ்வளோதான் இறந்துடுவாங்க. அவங்க என்னென்ன கவனிக்கணும், அந்த கடைசி காலத்தில் வந்து விழுந்து விழுந்து கவனிப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் அக்காவை விழுந்து விழுந்து கவனித்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க அவ்வளோதான், என்கிட்ட சொன்னாங்க உங்கள் அக்கா அவ்வளோதான் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அக்காவும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் கர்த்தர் இன்ன வரைக்கும் அக்காவை நல்லபடியாக கொண்டு போயிட்டு நல்லபடியாக வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் தெரியுமா, நம்பிக்கை, விசுவாசம் தாங்க. அந்த விசுவாசத்தினால தான் இன்றைக்கி அக்கா உயிரோடு இருக்காங்க. இந்த விசுவாசத்தினால தான் அக்கா இன்னும் அங்கே அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணுறாங்க. எதனால் சொல்ல, இந்த கர்த்தர் பார்த்துக்கொள்வார், யெகோவா ஹீரே, அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் எல்லாமே பார்த்துக்கொள்வாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே பெங்களூரில் இருக்கான். ஸோ அவனுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான், ₹1 இல்லை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் போய் ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாருங்க. 1.5 லட்சம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட அவனுக்கு டொனேஷன் கிடச்சிது. எப்படி சொல்ல, இந்த இந்த கிதியோன் வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான். ஒரு செட்டி தூக்கி போடு உடச்சி கர்த்தர் வெளியே ஞானத்தை கொடுத்தா, அதே மாதிரி தான் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. அங்கே ஒரு வழி ஓப்பன் ஆச்சு. 2 லட்சம் மேலே அவங்க கைக்கு டொனேஷன் வந்தது. ஈஸியாக ஆப்ரேஷன் செஞ்சு முடித்தாங்க. இதுதாங்க அற்புதம். கர்த்தரை நம்புறவங்களுக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உறுதியாக சொல்கிறேன், இதை நான் பொய் சொல்ல, இது சாட்சியாக நடந்தது. இது அற்புதம் மட்டும் இல்லை, யோசுவா காலத்திலும் கிதியோன் காலத்திலும் நடந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இன்றியமையாத அற்புதங்கள். இந்த யோசுவா வானத்தில் சூரியன் நிறுத்தினான் இல்லை, அது மிராக்கள் தர பெரிய அற்புதம் தான், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ உள்ள அற்புதம், இப்போ நடக்கிற அற்புதங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது தாங்க. கர்த்தர் அழகாய் வழி நடத்தினார். ஒரு பிசுருக்கு தட்டாமே அழகாய் அற்புதமாய் அதை எப்படி வடிவமைக்கணுமோ அது மாதிரி வடிவமைச்சு அக்காவை குணப்படுத்தினாங்க. இன்றைக்கி ஊருக்காரங்க வாயை திறக்க முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு லக்கு, அதனால தான் நீ பழிச்சுக்கிட்ட. எல்லா ஏசாமி பிள்ளைக்கு லக்கு தாங்க, எல்லா ஏசாமி கூட இருக்காரு, அதனால தான் லக்கு. அந்த லக்குனால தான் இன்னும் நாங்கள் நிற்கிறோன்னா, எத்தனையோ பேர் உலகத்தை அழிக்கணும், இந்த கிறிஸ்தவத்தை அழிக்கணும், போராடி இன்னும் கிறிஸ்தவத்தை வளர்ந்து தான் இருக்கு. ஏன் சொல்ல, ஏசாமியுடைய உண்மையான அன்பும் உண்மையான தேவன் யார் என்று மக்கள் ஜனங்கள் தெரியும்னு சொல்கிற ஏசாமி இன்னும் இருக்காருங்க. அவரோட வல்லமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. தாவீது மூலமா கோலியாத்தை வீழ்த்த தேவனோட வல்லமை இன்னதென்று தாவீது மூலமா வெளிப்படுத்தினார் அந்த பெலிஸ்தருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேர் அற்புதங்க. இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்த வரங்க. இதெல்லாம் இந்த சாட்சி இன்னும் நிறைய சாட்சி இருக்குங்க, உங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி காமிக்கிறேன். அதே போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப சூழ்நிலை இருக்கா, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அவர் சமூகத்தில் போய் ஓடி போய் உட்காந்து கதருங்க, அழுங்க. எசப்பா உங்களை விட்டு யாருமே இல்லை எசப்பா, அவர் காலை பிடிச்சி கதருங்க. அவர் கண்டிப்பாக நம்ம எப்போ கூப்பிடுவோன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரே ஒரு தேவன் ஏசாமி தாங்க. நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா அவரை நோக்கி நீங்கள் அழ மாட்டீங்களா, அவரை நோக்கி நீங்கள் கதற மாட்டீங்களா? அவரை எதிர்பார்த்துருக்காரு. என் பையன் எப்போ அழுவான், எப்போ கதறுவான், எப்போ என்கிட்ட வருவான், மனம் திரும்பி வருவான் எதிர்பார்த்து கொண்டு இருக்காரு. கெட்டகுமாரன் மகன் மனம் திரும்பி தகப்பன் எடுத்து போலியா, அதே மாதிரி தான் நம்பலாம். ஒருவேளை நீ பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா கிட்ட வந்துரு, அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோ, வேற ஒன்றும் பண்ணாது. அவர் ஒன்று கண்டிப்பாக குணப்படுத்துவார், அந்த பாவத்திலிருந்து முழுசாக விடுதலைப்படுத்துவார். நான் யோகியம் கிடையாதுங்க, நானும் பாவி தான். பாவியாக இருந்தவனே கர்த்தர் தூக்கி குபேரன் மத்தியில் வைப்பார். குப்பையில் இருக்கிறவனே தூக்கி தான் ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிற தேவன். தாவீது யாருங்க, அப்பமா என்னப்பட்ட தாவீது, அவனை தூக்கி ராஜாவை மாத்தலையா? யோசேப்பு யாரு, அப்பமா என்னப்பட்டான் சகோதரன்ல, அந்த தூக்கி என்ன பண்ணாரு, ராஜாக்கு அடுத்த ராஜா மந்திரியா மாத்தலையா? இதுதாங்க ஏசாமி. நம்பி இருக்கிற ஒருத்தனையும் அவர் கைவிட மாட்டாருங்க. நமக்கு தெரியும் இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, உள்டாவா இருக்கு, எல்லாமே தலைகீழா இருக்கு. ஆனா அவரை நம்பிட்டேன், ஒரு வழி திறக்கும் பாரு. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அதுதாங்க இயேசு நண்பர். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.